அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி படித்ததில் பிடித்தது தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே ராமேஸ்வரம் போயிருப்போம். அங்கே தனுஷ்கோடி போகும்போது அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்கும். அங்கே அந்த ஆஞ்சநேயர் கோயில் எந்த ஆஞ்சநேயர் கோயில் அப்படின்னு கேட்டாக்கன்னா, விபீஷ்ணனுக்கு அங்கே பட்டாபிஷேகம் செஞ்சுருப்பாங்க. தனுஷ்கோடி போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தனுஷ்கோடி போகும்போது அந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் கோயிலை வச்சு தான் விபீஷ்ணருக்கு அங்கே பட்டாபிஷேகம் முடிக்கிறார். யார்? ராமர் முடிக்கிறார் இல்லையா? அப்போ அங்கேருந்து தான் சேதுபந்தனம் ஆரம்பமாச்சு. நம்ம பார்த்துருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா கொடுத்தாங்கன்னா பைலாக்குலரில் அந்த சேதுபந்தனம் காட்டுவாங்க நமக்கு. அந்த பாலத்தை நம்மளால் பார்க்க முடியும். அது கிட்டக ஒரு ஒயிட் கலராக அந்த பாலம் நமக்கு தெரியும். எல்லாரும் பார்க்குற மாதிரி நாமளும் பார்த்தோம். ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற கதை ரொம்ப சுவாரஸ்யமானது. ராமர் என்ன பண்ணுறாரு, இலங்கையை கைப்பற்றி விபீஷ்ணனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சப்புறமா அவளை சீதா தேவியும் மற்ற வானரங்களையும் பட்டாபிஷேகத்துக்காக அவர் அயோத்தியா கூட்டு வர்றார். அந்த புஷ்பக் விமானத்தில் அவர் ஏறி வர்றார். அப்படி ஏறி வரும்போது அந்த புஷ்பக் விமானத்தை பற்றி அதில் விவரிச்சிருக்காங்க. அதாவது யார் எத்தனை பேர் ஏறுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த புஷ்பக் விமானம் இடம் கொடுக்குமா. அதில் ஏறி வரும்போது சீதா தேவிக்கு அவர் எல்லா இடத்தையும் காட்டுறார். இங்கே தான் நான் பூஜை பண்ணேன், இங்கே தான் நான் சண்டை போட்டேன், இங்கே தான் வாலியோட வதம் செஞ்சேன் அப்படின்னு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டே வரும்போது இதுதான் சேதுபந்தனம் அப்படின்னு அவர் காட்டுறாரு. சேதுபந்தனத்தை காட்டினோடனே அவர் சொன்னார், எவ்வளோ பெரிய சேதுபந்தனம் தெரியுமா, இதை 9000 வானரங்கள் கட்டினதாக அவர் சொல்கிறாரு. அதாவது அயோத்தியாவுக்கு 9000 வானரங்கள் கூட வந்தது அவர் சொல்கிறாரு. அதாவது தனுஷ்கோடியிலேருந்து இலங்கை வரைக்குமான இருக்கிற சேதுபந்தனம் 100 யோஜனை தூரம். அந்த 100 யோஜனை தூரத்தை 5 நாளில் கட்டி முடித்தாங்க. டே அண்ட் நைட்டாக 24 ஹவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணி நாள் முழுக்க அவங்க கட்டினாங்க. அது கணக்கு சொல்கிறார் அவர். எப்படின்னா, முதல் நாளில் 14 யோசனை தூரம் கட்டப்பட்டது, 2ஆம் நாளில் 20 யோசனை தூரம், 3ஆம் நாளில் 21 யோசனை தூரம், 4ஆம் நாளில் 22 யோசனை தூரம், 5ஆம் நாளில் 23 யோசனை தூரம். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 100 வருது. அந்த 100 யோசனை தூரத்தை 5 நாளில் அவங்க கட்டி முடித்தாங்க. அந்த 5 நாள் எப்படி தெரியுமா இருந்தது? ராமஜெயம் ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் 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 ஹரே ராம் அப்படி ராம நாம சொல்லி 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 கட்டப்பட்டது அந்த அணை அப்படின்னு சொல்லிட்டு என் வானரங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினாங்க. இது கட்டினது யார் தெரியுமா? நலனும் அனுமாரும் தான் இதை மெயினாக கட்டினது அப்படின்னு சொன்னார். ஏன்னா நலனுக்கு ஒரு சாபம் இருந்தது, அவன் எந்த கல்லை போட்டாலும் அதை மிதக்கும்னு. அந்த சாபத்தை வச்சு அவன் என்ன பண்ண, அதில் ராமநாமம் எழுதி 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 அந்த கல்லை கடலில் மிதக்க விட்டு நலனோட உதவியின் மூலமாக இந்த சேதுபந்தனம் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சேதுபந்தனம் அவ்வளோ புனிதமானது அப்படின்னு அவர் விளக்கும்போது பார்வதி தேவி அதை பார்க்குறா. சிவபெருமான்கிட்ட கேட்குறா, பிரபு இந்த சேதுபந்தனத்துக்கு இவ்வளோ ஒரு சக்தி இருக்கா, இதை சொல்லுங்களேன் அப்படின்னோடனே உடனே சொல்கிறார். அவர் சொல்ல ஆரம்பித்த உடனே தேவர்கள் எல்லாமும் கூட உட்காந்துக்கிறாங்களாம். யார் கூட? சிவபெருமான் சொல்கிறார், சேதுபந்தனம் சாதாரண சேதுபந்தனம் இல்லை, 24 மணி நேரம் 5 நாட்களாக இறைநாமம் சொல்லி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அந்த சேதுபந்தனத்தை கதையை யார் ஒருவர் கேட்கிறாரோ, யார் எவர் பார்க்கிறாரோ அவங்களுக்கு இதெல்லாம் நல்லா நடக்கும். அதுவெல்லாம் சீதா தேவி பிரமிச்சு போகிறான். என்ன சொல்கிறா? என்னை என் கணவரோடு சேர்த்த பந்தனம் இது, என்னை என் அத்தைமார்களோடு சேர்த்த பந்தனம் இது, என்னை என் சகோதரிகளோடு சேர்த்த பந்தம் இது. அப்புறம் இந்த சகோதரர்கள் இருக்காங்களே, இந்த சகோதரர்கள் அந்த சகோதரர்களோடு சேர்ந்து இணைத்து வைத்த இந்த பந்தனம், சேது பந்தனம் இவ்வளோ சக்தி வாய்ந்ததா பிரபுவே அப்படின்னு சொல்லி சேது பந்தனத்தை பார்த்து என்னை என் கணவரோடு சேர்த்து வச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவள் நன்றி சொல்கிறாள். உடனே கூட வந்த வானரங்களாமும் சேதுபந்தனத்தை பார்த்து அதுங்க வணக்கம் சொல்லி அதுங்க என்ன பண்ணுது, சேதுபந்தனத்தை அவ்வளோ ஆசையோடு பார்க்குது. பார்த்த உடனே அவள் சீதாதேவி சொல்கிறா,
பிரிந்த நம் இருவரையும் மீண்டும் இணைத்தது. இந்த சேது பந்தனத்துக்கு இந்த சக்தியெல்லாம் இருக்குன்றான். பஞ்சமா பாதகங்கள் செய்த பின் பாவங்கள் நீங்கிட இந்த சேது அணையை ஒரு முறை பார்த்தாலே அந்த பாவங்கள் தீரும். புனித நதிகளில் நீராடினால் அன்றி பிற பாவங்கள் தொலையாது. நம்ம பாவத்தெல்லாம் ஏன் கங்கையில் நீராடணும், காவேரியில் நீராடணும் அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா, நம்ம நீர் ஆட ஆட நம்முடைய பாவ எண்ணங்கள் பாவங்கள் தொலைகிறது, குறைகிறது. ஆனால் சேது பந்தனத்தை பார்த்தாலே உனக்கு பஞ்சமா பாதகங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த சேது அணை ஒரு முறை கண்ணால் கண்டாலே பாவங்கள் அனைத்தும் அகலும். சீதை வேண்டியது, என்னையும் என் கணவரையும் என் மாமியாரையும் சகோதரரும் சேர்ந்து வாழும் பாக்கியத்தை தந்த நீயேதான். நீ என்ன பண்ணணும்? உன்னை பார்ப்பவர், நினைப்பவர், உன் சரிதத்தை படிப்பவர் ஆகிய அனைவரின் வாழ்விலும் அந்த பிரிவு என்கிறதே இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ எத்தனையோ பேர் பிரிஞ்சு வேலை நிமித்தமாக கணவனை பிரிஞ்சு மனைவி பிரிஞ்சு கணவனும் இருக்காங்க. ஏதாவது ஒரு காரணத்தில் சிறு சண்டையின் காரணமாக கூட பிரிஞ்சு இருக்காங்க. அப்பேற்பட்டவங்களாம் இந்த சேது பந்தனத்தை ஒரு முறை பார்த்தாலே அந்த பிரிவு துயரம் இருக்கவே இருக்காது அப்படின்னு நான் சொல்லலை. சீதா தேவி தன்னோட வாய்மொழியால் சொன்னது. பார்வதி கேட்குறா, அத்தகைய பெருமை வாய்ந்ததா பிரபுவே அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறார், மூல மந்திரங்களில் உயர்ந்தது எது? ராம மந்திரம். அது எப்படி வந்தது? என்னிடம் இருக்கிற பரமேஸ்வரன் என்கிற ரா என்ற 2ஆம் எழுத்தையும் உன்னிடம் உமா என்கிற எழுத்தில் அந்த மா என்கிற 2வது எழுத்தையும் சேர்த்து வசிஷ்டர் இவருக்கு பெயரிடும்போது ரமா என உருவாக்கினார். அவன் ஆணாக பிறந்ததினால் ரமாவை மாற்றி ராம என்று பெயரிட்டார். அப்பேற்பட்ட நம் பெயரிலிருந்து உதித்த அந்த ராம மந்திரத்தை சொல்லி 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 கட்டப்பட்ட அணை அவ்வளோ சக்தி வாய்ந்தது, அவ்வளோ உயர்ந்தது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவரோட தலையில் கங்கை இல்லை. என் தலையில் எல்லாரும் பார்த்தீங்களே இத்தனை நேரம், என் தலையில் கங்கை இருந்ததா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ, நாங்கள் இத்தனை நேரம் கவனிக்கவே இல்லையே, எங்கே கங்கை அப்படின்னு கேட்குறாரு. அந்த கங்கை வேற எங்கேயும் போல சேது பந்தனத்தில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கா. தன்னுடைய பாவங்களை கரைப்பதற்காக கங்கை கூட சேது பந்தனத்தின் அருகே அமர்ந்து தியானத்தில் இருக்கிறாள். இதை நீங்களாம் பார்க்கலையா அப்படின்னோடனே தேவேந்திரன் உட்பட எல்லா தேவர்களும் ஆம், சொல்வது நிஜமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேது பந்தனத்தை அவ்வளோ ஒரு இதுவாக வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சேது பந்தனத்தை கதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எப்படின்னு கேட்டால், அர்ஜுனன் ஒரு முறை அந்த ராமேஸ்வரம் போகும்போது இந்த சேது பந்தனம் என்ன அவ்வளோ வலிமையானதா, இதை ஏறி உடைக்கவே முடியாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஏறி குதிப்பார். குதிச்சா உடையவே உடையாது. எனக்கு கூட உடையாதா, அப்படியா இப்படியான்னு நினச்சிப்பார். இது என்ன பெரிய வித்தை, நான் என்னோடய அம்பால் ஒரே நைட்டில் நான் கட்டுவேன் நான் அப்படின்னோடனே அங்கேருந்து ஆஞ்சநேயர் வேற ஒரு பிராமண வேஷத்தில் சொல்கிறார், அப்படியா, எங்கே நீ கட்டு பார்க்கலாம், எப்படி உடையாத அணையை நீ கட்டுவேன்னு நீ மனசில் நினச்சிட்டு இருக்க, நீ பார்த்து எனக்கு தெரியாதுன்னு நினச்சா, எங்கே உடையாத அணையை கட்டு நீன்னு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஒரு வில் எடுத்து ஒரு வில்லை போடுறாரு. அவ்வளோதான், டக்க 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 டக்கன்னு அந்த பந்தனம் சேது பந்தனம் உருவாச்சு. பார்த்தியா, ஒரு செகண்டில் நான் கட்டிட்டேன் அப்படின்னு அர்ஜுனன் ரொம்ப இதுவாக சொல்லும்போது இவர் ஏறி என்ன தெரியுமா பண்ணுறாரு, ஆஞ்சநேயர் ஒரு குதிக்கிறார். உடனே அந்த சேது அது உடஞ்சி போயிடுது. திரும்ப இன்னொரு முறை குதிக்கிறாரு, அப்பவும் உடஞ்சி போச்சு. திரும்ப 3வது முறை கட்டுறாரு, அப்பவும் உடஞ்சி போச்சு. அப்போ தான் இவருக்கு சந்தேகம் வருது, நீங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னோடனே அவங்க 2 பேருக்கு சண்டை ஆகுது. அப்புறம் அந்த நேரத்தில் கிருஷ்ணர் ராமரோட ரூபத்தில் அது தடை செய்கிறார். இவர் கிருஷ்ணான்னு கூப்பிட்றாரு, கிருஷ்ண ரூபத்தில் வர்றார். அவர் ராமான்னு கூப்பிட்றாரு. உடனே கிருஷ்ணர் ராமரா மாதிரி நீங்கள் 2 பேருமே என் பக்தர்கள் தான், ஏன் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது பந்தனத்தை இரவு முழுவதும் ஆஞ்சநேயர் காவல் காக்கிறார் அப்படிங்கிற உண்மையை அர்ஜுனனுக்கு எடுத்து சொன்ன இடம் சேது பந்தனம். அப்பேற்பட்ட சேது பந்தனத்தை எத்தனை யுகங்கள் ஆனாலும் இது அழியாது, நிலைத்திருக்கும். அதை ஒரு முறை பார்த்தாலும், அதை நினைத்தாலும், ஏன் அதை பற்றி படித்தாலும் நெஞ்சம் புனிதம் அடையும், பாவங்கள் தொலைந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த சேது பந்தத்தில் கங்கையும் உட்காந்து தியானம் பண்ணுறா, தன்னுடைய பாவத்தை போக்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, சிவபெருமானே சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட சேது பந்தனத்தை நீங்கள் போனீங்கன்னா அந்த தனுஷ்கோட்டியில் பைனாக்குலர் கொடுப்பாங்க. பைனாக்குலரில் தான் அது தெரியும். பைனாக்குலரில் பார்த்துட்டு கதை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.